இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இன்றைய திருப்பலியானது திருவாளர் மணி நேற்று முந்தைய தினம் காலமானார். அவருடைய ஆன்மீக பாட்டிக்காக 3ஆம் நாள் நினைவு திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஹிருதிநாதனுடைய ஆன்மீக பாட்டிக்காக அவருடைய குடும்பத்தார் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். அருட்தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காக விவியன் குடும்பத்தார் என்ற திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜோசப் பெர்னாண்டோ கிறிஸ்டி டிவோட்டா அவருடைய தந்தை விண்ணகத்தில் 90வது அந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே அவருடைய ஆன்மீக பாட்டிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று மிக சிறப்பானது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வெஸ்லினா கிளாரிஸ் 12வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இவருடைய பெற்றோர் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், சிறப்பாக நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை கண்டுகொள்வோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏன் அவர் நல்லவர். இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். வாய்ப்புகள் ஒருபோதும் துரித உணர்வுகளைப் போல வீடு தேடி வராது, மாறாக வனையை தேடி சென்ற காகம் போல நாம் தான் தேடி செல்ல வேண்டும். அதனால் கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை தவற விட்டுவிட வேண்டாம் என்ற மையப்பொருளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென குடைந்து கொண்டார்கள் என இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா இஸ்ரேல் மக்களின் அவல்நிலையை சுட்டி காட்டுகிறார். கண்ணிருந்தும் காணாதவராய், காதிருந்தும் கேளாதவராய், மொத்தத்திலே மந்த உள்ளத்தினராய் கடவுளின் அன்பை இஸ்ரேல் மக்கள் புறக்கணித்து சென்றதை சுட்டி காட்டும் இறைவாக்கினர் பிபிலிய வரலாற்றிலே துன்புறும் ஊழியராக கருதப்படுகிறார். என் மக்கள் உதட்டால் என்னை புகழுகிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது என இறைவன் வருந்துவதாக இறைவாக்கினர் எசையா
சுட்டி காட்டுவதே போல என் ஆண்டவர் இயேசு அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்தும் புரிவதில்லை. எனவே அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்ற தாகத்திலே தான் ஓமைகள் வாயிலாக உரையாடுகிறேன் என்று சொல்லுகிறார். கதை கேட்கும் குழந்தையைப் போல ஓமைகளை கேட்டுக்கொண்ட சீடர்களும் மக்களும் கதை சொல்லும் நீதியை மறந்துவிட்டு ஓமையின் உண்மை பொருளை பல நேரங்களில் அவர்கள் மறந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு மீண்டுமாக பல இறைவாக்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தனர், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினர், ஆனால் கேட்கவில்லை. நீங்களோ பேறு பெற்றவர்கள் என எப்படியாவது புரிய வைக்க முயல்கிறார், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்று இயேசு தம்முடைய மக்களுக்கு கொடுத்த அறிவுரை நமக்கு மிகவும் பொருந்தும். நாம் இறைவார்த்தையை காது கொடுத்து கேட்கவும் இறையாட்சியை கண்களால் காணவும் பல்வேறு வாய்ப்புகள் நம்மை சூழ்ந்துள்ளன. இவைகளை நாம் கேட்கவும் காணவும் வாய்ப்பு பெற்ற நாம் கண்களும் காதுகளும் பேர் பெற்றவே. அவைகளுக்காக நம்ம இறைவனுக்கு நன்றி செல்வோம். ஆனால் பெற்ற வாய்ப்பை பயன்படுத்தி இறையாட்சியின் சாட்சிகளாக நாம் மாறுகிறோமா? அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் பூவோடு சேர்ந்த நாறு மணப்பதற்கு பதிலாக சாக்கடையிலே நீரில் கலந்த அந்த பன்னீர் போலவே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு வீணாகி விடுகிறது. இனி அன்பாதவர்களே, நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி இறைவனை கண்டுகொள்வோம். வளங்களை பயன்படுத்தி அந்த நற்செய்தியை நாம் அறிவிப்போம். இனி நம்முடைய வாழ்விலே இறைவன் நமக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தாத அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்ப்போம். இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளாமல் இருந்த அந்த தருணங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை உருக்கமாக பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்து அடியாளாக எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, இது நோக்கு ஆகிய அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை வெளிப்படணும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7 முதல் 8 மற்றும் 12 முதல் 13 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது.
நீ சென்று எருசலேம் நகரின் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கிறேன். இஸ்ரவேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகிறது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு
ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவளை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, எனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்குகளும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த முயற்சி செய்வோம். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, அமெரிக்காவின் பிரபல கோடீஸ்வரர் ராக்ஃபெல்லர் தனது முதுமையான வயதிலும் கடுமையாக உழைப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் நாடு விட்டு நாடு சென்று பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தார். ஒரு சமயம் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த அவர் அப்போது ஏதோ தீவிரமாக தயாரித்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அப்படி அருகில் இருந்த இளைஞன் அவரிடம், சார், நீங்கள் எவ்வளவோ உழைத்து முயற்சி செய்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிட்டீர்கள், இன்னும் ஏன் இந்த தள்ளாத வயதிலும் கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டார். ராக்ஃபெல்லர் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, இந்த விமானத்தை விமான ஓட்டி பறக்க செய்து மிக உயரத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போது என்ஜினை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டார். இளைஞனுக்கு அந்த பதில் தெளிவாகவே புரிந்திருந்தது. உழைப்பதற்கும் உயர்ந்து சாதிப்பதற்கும் வயது ஒரு தடை அல்ல. வாழ்க்கையை அர்த்தமுடன் வாழ்வதற்கும் ஆனந்தமாக இருப்பதற்கும் வசதி வாய்ப்புகள் ஒரு தடை அல்ல. ஊக்கத்துடன் வேலை செய்பவர்களை ஒரு ரயில் என்ஜினுக்கு நாம் ஒப்பிடலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த, சிறப்பாக நாம் பயன்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த வாய்ப்புகள் ஒருபோதும் துரிந்த உணர்வுகளைப் போல வீடு தேடி வராது. மாறாக அணையை தேடி சென்ற காகம் போல நாம் தான் தேடி செல்ல வேண்டும். அதனால் கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை தவற விட்டுவிட வேண்டாம் என்ற மையப்பொருளினை நாம் சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வாய்ப்பு கிடைக்காத பொழுதும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதும் அவற்றை தேடி சென்று பயன்படுத்தி வாழ்விலே வெற்றியடைய அழைப்பு விடுப்பதாகவும், இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகள் இயேசுவை புரியாதவனை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் புரிய வைக்க அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. புரியாமல் அறியாமையில் இருக்கக்கூடிய பாமரர்களை புரிய செய்து ஒளியின் பாதைக்கு அழைத்து செல்ல நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கலாம். வாய்ப்பு கிடைக்காத போதும் கிடைக்கும் போதும் அவற்றை தேடி சென்று பயன்படுத்தி நாம் வெற்றி அடைய நாம் முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் முன்னேற புதிய முயற்சிகளையும் புதிய முன்னெடுப்புகளையும் எடுக்க வேண்டியது அவசியம்.
நமக்கு தரப்பட்டுள்ள வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இதன் அடிப்படையிலே மனிதர்களை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். முதல் வகையை சார்ந்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு சிறிய வட்டம் வரைந்து கொண்டு அதற்குள்ளேயே வலம் வருவதுதான் சுகம் என்று வாழ்கின்றவர்கள். தாங்கள் வழக்கமாக செய்யும் காரியங்களை விட வித்தியாசமான வேறான முயற்சிகளை இவர்கள் எடுப்பது கிடையாது. முயற்சி இல்லாததன் காரணமாக வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாததன் காரணமாக அதிக தோல்விகளை இவர்கள் சந்திப்பதில்லை. இவர்கள் அதிக முயற்சிகள் எடுக்காததற்கு காரணம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் என்ற மனப்போக்கம் அல்ல, மாறாக முயற்சிகள் எடுத்தால் எங்கே தோற்று விடுவோமோ, தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் தோல்வி வந்துவிடுமோ என்ற அந்த தோல்வி பயம். இவர்களை பொறுத்தவரையிலே வாழ்க்கையிலே தோல்வி என்பதை கூடாது, எதிலும் வெற்றி கிடைக்கும் என்ற 100% நம்புகிறார்களோ அந்த காரியங்களை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். எனவே இவர்களிடம் அதிக முயற்சி இருப்பதில்லை. இவர்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய விதம் மரங்களிலிருந்து விழுகிற வெம்பி போன மற்றும் உதிரி போன கனிகளை சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சில விலங்குகளுக்கு ஒப்பானது. ஆனால் 2வது வகையை சார்ந்தவர்கள் மரம் ஏறி சிறந்த கனிகளை பறிக்க முயற்சி எடுப்பவர்கள். மரம் ஏறுகிற பொழுது கீழே தடுமாறி விழலாம், ஒரு சில சிரமங்கள் ஏற்படலாம். இருப்பினும் வாழ்வில் சிறப்பானவற்றை மேன்மையானவற்றை பெறுகிற முயற்சியிலே வெற்றி தோல்வி 2ம் இயல்பானது என்பதை அறிந்து துணிந்து முயற்சிகளை மேற்கொள்பவர்கள். விழுவது வீழ்ச்சி அல்ல, இடறி விழுவது இறுதியானதல்ல என்பதை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பயணம் செய்பவர்கள். விழுவது என்பது முயற்சிகள் எடுக்கும்போது வரும் தடங்கல்கள் என்பதையும், வீழ்ச்சி என்பது தடங்களை கண்டு பயந்து முயற்சி எடுக்காமல் இருப்பது என்பதையும் அறிந்திருப்பவர்கள். விழுவதை தடுக்க இயலாது, ஆனால் வீழ்ச்சியை தடுக்க இயலும் என்பதை புரிந்து வைத்திருப்பவர்கள். மேற்கூறிய இந்த 2 வகை மனிதர்களே இந்திய மனிதர்கள் ஏராளமானவர்கள் இந்த முதல் வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தோல்வியை வெற்றியின் அங்கமாக கணிக்காமல், தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வெற்றிக்கு எதிரானதாக பார்க்கக்கூடிய மனநிலை அதிகமாக இருக்கிறது. எனவேதான் தோல்வி ஏற்பட்டவுடனே தற்கொலை போன்ற முடிவுகளை நாடுகிறார்கள். இந்திய மனிதர்களிலே பலரை பயம், மன விரக்தி என்ற 2 நோய்கள் பிடித்திருப்பதாக உளவியலர்கள் சொல்லுகிறார்கள். 2மே தோல்வியோடு சம்பந்தப்பட்டவை. பயம், தோல்வியை மனதிலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் எந்த முயற்சியும் செய்ய விடாமல் செய்வது. மன விரக்தி, ஒரு முறை தோல்வி வந்தாலே அதனை உழல செய்து மறுபடியும் முயற்சி எடுக்க விடாமல் செய்வது. ஓரிரு முறை விழுந்தாலே அதுவே வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வீழ்ச்சி என்று பிரமையை இது மனநிலை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த 2 மனநோய்களையும் விரட்டிவிட அவசியமான காரியங்கள் 2. 1 கடின உழைப்பு, தொடர்ந்து 2வதாக தொடர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொடர் முயற்சி செய்வது. இந்த 2ஐயும் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மன விரக்தியை மணி செய்கிறார்கள். பயந்து கொண்டிருந்தால் வாழ்விலை பலவற்றை இழந்துவிடும் என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வெற்றியை நோக்கி பயணிக்க கடின உழைப்பும் தொடர் முயற்சியும் மிக அவசியமானது என்பது உண்மையானால் கூட இந்த 2மே சரியான திசையிலே சரியான வழிகாட்டுதலே வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய சக்தியை வீணாக்கி கொண்டிருப்போம். விழலுக்கு இறைத்த நீராக நம்முடைய முயற்சி வீணாகிவிடும். படகு கரையில் உள்ள மரத்திலே கட்டி போட்டிருப்பதை அறியாமல் இரவு முழுவதும் தண்டு வலித்த அந்த மூடர்களைப் போல் ஆகிவிடுவோம். சிறுவன் ஒருவன் தரையிலே ஊன்று சென்று கொண்டிருந்த எறும்புகளை கவனித்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கவனித்த பின்பு அருகிலே செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த தன்னுடைய தந்தையிடம், அப்பா இங்கே பாருங்கள், எறும்புகள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னான். உடனே அந்த தந்தை, மகனே, எறும்புகளிலிருந்து எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை உன்னுடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள், தொடர்ந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த பாடத்தை கற்றுக்கொள் என்று சொன்னார். மகன் தொடர்ந்து எறும்புகளை கவனித்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து, அப்பா, எறும்புகள் முட்டாள்களாக இருக்கின்றன, அங்கும் இங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனால் வேலை எதுவும் செய்வது போல தெரியவில்லை என்று சொன்னான். உடனே அந்த தந்தை, இதிலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள். சில மனிதர்கள் இந்த எறும்புகளைப் போல தொடர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் உழைத்து கொண்டிருப்பார்கள்.
ஆனால் ஒரு பயனுமே விளைந்திருக்காது. நீ அவர்களைப் போல் இருக்காது, தெளிவான நோக்கத்தோடு சிந்தனையோடு உழைக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அந்த தந்தை அந்த மகனுக்கு சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் இன்றைய முதல் வாசகத்தையும் நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது இன்றைய நாளுடைய சிந்தனையாக கடவுள் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த இறைவன் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய இறையாட்சி பணியை செய்கிற பொழுது தன்னுடைய போதனைகள் வழியாக புரிய முடியாத இறையாட்சி மறையின்களை படித்தவர் முதல் பாமர்கள் வரை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பல ஓமைகளை சொல்லி புரிய வைக்கின்றார். இது இயேசுவின் கற்றுக் கொடுக்கக்கூடிய மனநிலையை சுட்டி காட்டுகிறது. சீடர்கள் இயேசுவிடம் ஏன் அவர்களோடு ஓமைகள் வழியாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இதனுடைய பின்னணி என்னவென்றால், இயேசு பெரும்பாலும் தன்னுடைய போதனையிலே மிக எளிமையான ஓமைகளைத்தான் போதித்தார். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுமொழியாக விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவளுக்கும் கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்கிறார். இறை ஆட்சியின் மறைபொருள் என்பது அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வதன்று மாறாக அனுபவத்தின் வழியாக புரிந்து கொள்வது. அந்த அனுபவம் படிக்காத பாமர்கள் புரிந்து கொள்வது சற்று கடினம். எனவேதான் அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு ஓமைகள் வழியாக போதிக்கிறார். அதுவும் அவருடைய அன்றாட வாழ்விலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது அவர்கள் கண்ட மரம், செடி, கொடி, வலை, முத்து, விதை இவைகளை பயன்படுத்தி அதன் வழியாக ஆண்டவர் இயேசு அந்த ஓமைகளை சொல்லுகிறார். இது இயேசுடைய தனித்தன்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறை ஆட்சி பற்றிய அந்த மறைப்பொருளை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இயேசு ஓமைகள் வழியாக போதித்ததை புரியாதை புரிந்து கொள்வதற்காகத்தான். அன்பார்ந்தவர்களே, கடவுளை புரிந்து கொள்வதற்கு தலை சிறந்த வழி கதைகள் என்பதை உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் உணர்த்துள்ளன. எனவேதான் கதைகள் இல்லாத மதங்களை இல்லை என்று சொல்லலாம். எந்த ஒரு குழந்தைக்கும் கடவுளை அறிமுகம் செய்ய பயன்படும் சிறந்த கருவி கதைகளை. வயது முதிர்ந்த பின்பரும் கதைகளின் மீது நாம் ஈடுபாடு குறையாமல் இருப்பது ஒரு தனிப்பட்ட கொடையென்றே நாம் சொல்ல வேண்டும். எல்லையற்ற கடலாக பறந்து விரிந்திருக்கும் கடவுளை தனி மனிதர்கள் முற்றிலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த கடலில் மூழ்கி நாம் கண்டெடுக்கக்கூடிய அரிய முத்துக்கள், கடவுளை பற்றி நாம் கற்றுக்கொண்ட கேள்விப்பட்ட கதைகள், கதைகளுக்குள்ள ஆற்றலை நன்கு உணர்ந்தவர் இயேசு. எனவே அவர் கடவுளை பற்றி, கடவுளுடைய அரசை பற்றி கதைகள் மூலமாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அரசை பற்றி விரிவான இறையியல் விளக்கங்களை சொல்லித்தரவில்லை, கடவுளையும் அவருடைய அரசையும் அவர் கதைகள் மற்றும் ஊமைகள் வழியை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு ஏன் ஊமைகள் வழியாக பேசினார் என்ற கேள்வியை இன்றைய நற்செய்தியிலே நாம் சந்திக்கின்றோம். இயேசு ஏன் ஊமைகள் வழியாக கற்பித்தார் என்பதை புரிந்து கொள்ள புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டி ஆண்டனி டிமுலோவுடைய 1 minute wisdom, அதாவது 1 நிமிட ஞானம் என்ற நூலிலே காணப்படக்கூடிய ஒரு எளிதொரு கதை உதவியாக இருக்கும். குரு எப்போதுமே கதைகளை கூறி வருகிறார். அவர் கூறிய கதைகள் சீடருக்கு பிடித்திருந்தன. இருந்தாலும் இன்னும் ஆழமான உண்மைகளை தங்களுடைய குரு கற்றுத்தர வேண்டும் என்று சீடர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் குரு சொன்ன ஒரே பதில் இதுதான்: மனிதர்களுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதையே. இது நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உண்மைக்கும் நமக்கும், உண்மைக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதைகளை என்று இயேசு உணர்ந்ததால் அவர் ஊமைகள் வழியாக அந்த கதைகளை சொல்லி இறைவனை மீண்டும் இந்த உலகத்திற்கு புதுவிதமாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பிற இனத்தார் புரிய இயலாத கடவுளை அவரின் அரும்பெரும் செயல் வழியாக இஸ்ரேல் மக்கள் புரிந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு தீச்செயல்களை செய்தார்கள். எனவே அவருடைய தீச்செயல்களை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்த இறைவாக்கன் எரேமியாவை அழைத்து இறைவாக்கர் எழுகிறார். இதுவும் ஒரு வகையிலே புரிந்தும் புரியாத வகையிலே வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் எரேமியாவை அனுப்புகின்றார். புரியாத மறைபொருளாகிய இறைவன் என்ற அந்த இறை ஆட்சியை நம்முடைய திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது அந்த இறை ஆட்சி மறைபொருளை அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போது வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது என்ற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்வுதரும் ஊற்றாகிய மீட்பை நாம் சுவைக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் புரிய முடியாத மந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அறிந்ததை அவருக்கு புரியாத வகையிலே சொல்லாமல் இயேசுவை போல புரியக்கூடிய வகையிலே நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நாம் நன்மைத்தனங்களை மறந்து தீச்செயல்களை செய்கின்ற பொழுது அவளை வெறுக்காது தாயுள்ளத்தோடு யாவை இறைவனைப் போல புரிய வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கடைபிடிப்பது கடினமாக இருந்தாலும் கடைபிடிக்கும் பொழுது இறைவன் தரக்கூடிய வாழ்வு தரும் மீட்பை நாமும் நம்மோடு வாழ்பவர்களுக்கு சுவைக்க முடியும். எனவே புரியாதவர்களை புரிய வைக்கும் மனப்பக்குவத்தோடு நாம் செயல்பட இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? அந்த இஸ்ரேல் மக்களைப் போல கடவுளுடைய அன்பை நாம் உணராமல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து இறை அன்பிலிருந்து நாம் தூரை செல்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலே இறை வார்த்தையை, கடவுளை பற்றி, இறை ஞானத்தை பற்றி ஒருவருக்கு நாம் எடுத்து சொல்கிற பொழுது அவர்கள் புரியக்கூடிய விதத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? இறை வார்த்தையை நாம் தெளிவாக தெளிந்து வாசிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறதா? எனவே இந்த நாளிலே இறை வார்த்தையை நாம் படிப்பவர்களாக மட்டுமல்லாமல் அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்விலே வாழ்பவர்களாக மற்றவர்களுக்கு நாம் நல்ல முறையிலே அதை நாம் எடுத்து சொல்பவர்களாக நாம் வாழ நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னையே அளிக்கின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமக நிறைவாக ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைபற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையினுடைய பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்போம் அன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனில் உமாவியாரின் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைகளின் பயணங்களுக்கு என்று உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவே சாமின் உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதனோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்று அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இந்த நாளிலே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். இந்த தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நாம் எங்கிருந்தாலும், உலகத்தில் இருந்த எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு வல்லமையோடு செபிப்போம். ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆஸ்வதிக்கட்டும், நம்மை தொடட்டும். அவர் ஊமைகள் வாயிலாக பேசினார். யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேரளவில் நான் கடவுளை நம்புகிறேன் சொல்லிவிட்டு நாம் உண்மையிலேயே நம்பிக்கையற்ற நன்மை நாம் இருந்தோம் என்றால், நம்முடைய விசுவாசம் ஆழப்பட்டதாக இல்லை என்றால், ஆண்டவர் நிச்சயமாக நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பதிலே காலம் தாமத்துவார். இந்த நேரத்தில் சொல்லுவோம்: ஆண்டவரே, நீ கண்டிப்பாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பேன். ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைச்சி திரளும். தந்தைய நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருவாளர் மணி என்னும் உம்முடைய அடியார் நினைகூன்றலும் உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்கு மூந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமைகள் வாயிலாக பேசியவர். யாரெல்லாம் தன்னை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு உடல் நலத்தை, உள்ள நலத்தை, ஆன்ம நலத்தை தந்தவர். இன்று நம்முடைய வாழ்க்கை சூழலை நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க ஆசைக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா, எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. நான் எந்தன் வேலியாக என் நலம் கொண்டே, நீ பூமி எங்கு வாழும் தென்றலாகின்றாய். நான் எந்தன் வேலியாக என் நலம் கொண்டே, நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகின்றாய். உன்னொளி காண காண உள்ளம் மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன்னொளி காண காண உள்ளம் மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா, என்ற நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.